சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருந்தேன். ஸ்டடி பிளான் பற்றியும் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டடி பிளான் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 27th ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ இன்னிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி பிடிஎஃப் ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பேட்சுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் சில பேர் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க, சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க இந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் போக போகுது அப்படிங்கிறது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லும் போதே தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த 1 மந்த் சரிங்களா, ஒரு 7 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா சிலபஸும் 1 by 1 கவர் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 27th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆப்பில் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் பண்ண தெரியல அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் சரிங்களா, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் உளவியல் அண்ட் அதே மாதிரி கணிதம், அதில் படிக்க வேண்டிய டாப்பிக்கை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உயிரியலில் படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அரசியலமைப்பு குடிமையில் படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் டெஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பிளான் பேஸ்டு தான் டெஸ்ட் வந்து எங்கே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆக போகுது. ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட்லையோ ஐஓஎஸ்லையோ இல்லை வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ டேப் யூஸ் பண்ணுறீங்களோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் தான் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க ஆன்லைன் டெஸ்ட்னா ஆன்லைன்லேயே நம்ம குரூப்பில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, டெலிகிராமில் கொடுத்துருவாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அப்படி இல்லை, அந்த பேட்ச் இல்லை இது சரிங்களா. இது முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். மொபைல் ஆப்பில் டெஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுலேயே கொஷின் வந்துடும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சரை மார்க் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதுவே வந்து கரெக்டான ஆன்சர் எது தப்பான ஆன்சர் எது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய கோர்ஸ் இருக்கும் நம்ம ஆப்பில். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டோர் மெனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே யுவர் பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னென்ன பேட்சஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இதெல்லாம் ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா ஸோ எந்த கோர்ஸ் வேணும், நம்மக்கிட்ட வந்து வீடியோ கிளாஸ் பேட்சும் இருக்குது அண்ட் டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸ்னா இப்போ என்ன பிளான் சொல்லியிருக்கோமோ அதுக்கு வீடியோஸுமே ஆட் பண்ணிடுவாங்க சரியா. உளவியல் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, மேக்ஸ் இருக்குன்னா அதுக்கு வீடியோஸ் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நோட் பண்ணி படிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். டெஸ்ட் பேட்சஸ்னால் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா. அண்ட் இதுக்கு படிக்கிறதுக்கு பிடிஎஃப்லாம் கொடுப்பீங்களா சார், நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. சரிங்கிட்ட புக் இல்லை, நான் வந்து பிடிஎஃப் வச்சு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புக்கு வாங்கிக்கோங்க சரிங்களா. இது ரெஃபரன்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. பள்ளி புத்தகங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்முடைய அதிகமான எஸ்சிஆர்டி புக்ஸ் அது வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதிலையாவது நீங்கள் வந்து அந்த லெசனை வந்து படிக்கலாம். ஸோ வெறுமனே புக்கும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது. ஒரு 1 இயருக்கு நீங்கள் இந்த ப்ராசஸ் போகுது, ஒரு 10 மந்த்ஸ் படிக்கணும். அப்படிங்கும்போது எவ்வளோ நாள் பிடிஎஃப் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, எப்படி ரிவைஸ் பண்ணுவீங்க, ஏற்கனவே படிச்சதை மார்க் பண்ணதெல்லாம் எப்படி வந்து பிடிஎஃப்ல வந்து ரீகால் பண்ணுவீங்க, எத்தனை பிடிஎஃப் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, இந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது உங்களோட விருப்பம். ஸோ பிடிஎஃப்ல படிக்கிறது இருந்தால் நீங்கள் படிங்க சரியா. எதுவுமே இல்லாதவங்க அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாக ஒவ்வொரு புக்காக வாங்கி படிங்கிறது என்னோட சஜஷன். ஸ்கூல் புக் இப்படியே கலெக்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்டடி பிளான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஸோ எந்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான பிளான் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஓகே. ஸோ பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே. 2 ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தேன். டெஸ்ட் பேட்ச் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருக்க போகுது. வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீடியோஸும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்க போகுது. டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் 1100 மட்டும் தான். இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. அதே மாதிரி வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சுக்கு 2500 சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்லையோ லேப்டாப்லையோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஆன்லைன் தேர்வாக தான் எழுதணும். அது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பிளான் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும்ன்றது இதில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரியா. அண்ட் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கண்டென்ட்டில் போனீங்கன்னா ஸ்டடி பிளான் அந்த பிளான் டீடைல்ஸ் இதிலே இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. ஒன்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க போகுது. நீங்களா வந்து ஆப்பில் பை பண்ணாலும் ஓகே. பை பண்ணுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள், இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும் சரிங்களா. மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் பை நவ் இருக்கும். ஸோ பை நவர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும் சரிங்களா. 1100 சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு 50 rupees அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன ஆன்லைன் பேமெண்ட்கான சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும். அதை வந்து நீங்கள் பே பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா 1100 அப்படிங்கிறது ஜிபே நம்பர் நான் உங்களுக்கு ஷோ பண்ண இல்லைங்களா. ஸோ இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணாலே போதும். அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்க்ரீனில் திருப்பி நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம், பார்த்துக்கலாம் சரிங்களா. 2 விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ வேணும்னா இந்த நம்பர் ஜிபே நம்பர்
காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் வந்து இந்த பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்று ஆப்பில் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பிளான் பேஸ் பண்ணி படிக்கணும். படிக்கிறதுக்கான சில பிடிஎஃப்ஸ் நான் இன்னும் நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன், சரிங்களா. பட் இது வந்து எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸை வச்சு இது ஓகே இதை தான் படிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம புக்கில் இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டடி பிடிஎஃப் பிளான் பேஸ்டு. இப்போ நம்ம பிளானில் வந்து நம்ம டெஸ்ட் வந்து சொல்லியிருப்போம், சரிங்களா. ஃபஸ்ட் டெஸ்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நான் ஃபோல்டர் வைஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக போட்டிருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் இருக்கும். நீங்கள் எங்கேயும் மிஸ் ஆகாது. சார் எனக்கு டெஸ்ட் 1 மிஸ் ஆகிடுச்சு, டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் மிஸ் ஆகிடுச்சு, திரும்ப அனுப்புங்க அப்படின்ற கேட்குற எந்த கேள்வியும் இருக்காது. ஸ்டடி பிடிஎஃப் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம படிக்க தேவையான ரெஃபரன்ஸ் பிடிஎஃப்ஸ் உள்ளே வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ அதில் டெஸ்ட் 1 to 7 போனீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 ஃபைல் இருக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும்னா பர்சன்டேஜோட ஃபைலிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து கண்டென்ட் லாக்கில் இருக்குது. பே பண்ணவங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது பாருங்கள் ஜிஎஸ் இப்போ பாலிட்டியில் நான் வந்து தேசிய சின்னங்கள், பன்முகத்தன்மை, சமத்துவம், இந்த மாதிரி பேசிக் லெசன்ஸ் புக்கில் இருக்குது, அதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் பிடிஎஃப்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் மொபைலில் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ என்னென்னலாம் படிக்கணும், ஓகே, அதுக்கான லெசன் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் புக்கோட பிடிஎஃப் தான். அதனால தான் சொல்கிறேன் புக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். தேவைப்படுறவங்க இதை ரெஃபர் பண்ணிக்கணும். எந்த லெசன் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் புக்கில் வந்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அதோட அந்த லெசனோட பிடிஎஃப் இங்கே இருக்கும். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான், சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் சார் இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு புக்ஸ் நீங்கள் வச்சு படிக்கலாம். இது முழுக்க டெஸ்ட் பேட்ச், அதை திரும்ப நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பயாலஜியில் என்னென்ன லெசன்லாம் படிக்கணுமோ அதுக்கான பிடிஎஃப் இங்கேயே கொடுத்துறேன், சரிங்களா. இந்த லெசன் தான் படிக்கணுங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு படித்தா போதும். இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். டெஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம், சரிங்களா. என்ன போர்ஷன் கொடுக்குறோமோ அது மட்டும் தான். வீடியோ கிளாஸ் பேட்ச் தான் அதெல்லாம் நடத்தி அவங்களுக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ஷன் தான் இருக்கும். நீங்கள் அந்த லெசன் எந்தெந்த லெசன் படிக்கணுங்கிறது டீட்டெயிலாக அதுலேயே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறத பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் படிச்சு வந்தால் போதும், என்ன டாப்பிக்ங்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் படிச்சு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பிடிஎஃப்ல இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ புக் பேக் கொஸ்டினுக்கான பிடிஎஃப், சயின்ஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th ஒவ்வொரு டேர்ம், ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பிடிஎஃப் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிப்போம். 11th 12th அதுவுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் சரி இல்லையே சார் அப்படின்னு உடனே கேட்காதீங்க, சரியா. ஸோ அதுவும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி 6th 7th சோஷியல் சயின்ஸ் புக்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே தனித்தனியாகவும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே படிச்சிக்கலாம், ஓகேவா. ஸோ ரைட். ஸோ இது மாதிரி இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கே அப்படின்னு இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான பிடிஎஃப்ஸ் அதுவுமே நான் இதுக்குள்ளே கொடுத்துருவேன். ஐ மீன் அந்த டெஸ்ட் வரும்போது அதில் கொடுத்துருவேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் டெய்லியுமே நம்மளோட சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு தான் இருக்கும், பிடிஎஃப் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட போதும். ரெகுலராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணி படிக்கலாம், ஓகேவா. ஸோ சைக்காலஜி மேக்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு புக்கோட பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன், சரிங்களா. ஸோ அதுவுமே நீங்கள் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை ரெஃபர் பண்ணி இதுக்குள்ளது நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய மெட்டீரியல் தான், சரிங்களா. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் யாரும் சார்ஜ் பண்ணுறது இதுக்கான சார்ஜே இது கிடையாது. இதெல்லாம் கொடுக்க இதுக்கான சார்ஜ் இல்லை. டெஸ்ட்டுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் 1100. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கண்டென்ட்டில் தான் இருக்குது. கண்டென்ட்டுக்குள்ளே பை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சில ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் பை பண்ணல, பட் என்னெல்லாம் இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா இப்போ டெமோ டெஸ்ட் நான் வந்து வச்சிருக்கேன், சரிங்களா. ஓகே, டெமோ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நான் இதில் இருக்க டெமோ டெஸ்ட் மட்டும் நான் அட்டன் பண்ணுற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா. இதே வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம பிளான் பேஸில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படிங்கிறது அதையெல்லாம் யாரெல்லாம் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ பை பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா. இந்த டெமோ டெஸ்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அட்டம் டெஸ்ட்னு ஆப்ஷன் வருது, ஓகேங்களா. இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுக்கக்கூடிய டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷோ ஆகும், சரிங்களா. சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷோ ஆகும். இது பாருங்கள், ஜஸ்ட் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வேலை நியூவாக இருக்கீங்க நம்ம ஆப்புக்கு அப்படிங்கும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. படிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த டெஸ்ட்டு இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, இவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பேன். அப்புறம் இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. இந்த டெமோ வீடியோவும் நான் வந்து தனியாக உங்களுக்கு அனுப்புவேன், பட் இதுலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அட்டம் டெஸ்ட்னு கொடுங்க. அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது, கேள்வி. ஸோ அதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஏ ஆப்ஷன் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏவை டிக் பண்ணுங்கள், சரிங்களா. இல்லை பி அப்படின்னு நினச்சிங்கன்னா பியை டிக் பண்ணுங்கள், சரிங்களா. ஒரு வேளை டிக் பண்ணிட்டீங்க மாற்றணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் நினைக்கிறீங்க அதை டிக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓஎம்ஆர் மாதிரி செட் பண்ணிட்டா போயிடும் அப்படிங்கிறீங்க. நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல மெமரியும் ஆகும் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸும் டிஸ்பிளே ஆகும். கொஸ்டின் நம்பர் 1 2 3 எந்த கொஸ்டின் படிக்குமோ அந்த கொஸ்டின் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா. இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல, சரிங்களா. நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே கேட்கும் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ எல்லா கொஸ்டினும் இல்லை டைம் இருக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து இன்னும் அட்டன் பண்ணாமல் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, அட்டன் பண்ணது இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கிறத கேட்கும். அப்படின்னா டெஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அண்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, மொத்தமாக உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்தேன், அதில் 1 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஓகே, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ அக்யூரசி பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷோ ஆகும். சரியா? ஸோ இந்த வியூ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? அதே மாதிரி கீழே செக்ஷனல் சம்மரின்னு இருக்கும். இதில் வந்து நிறைய செக்ஷன், இது வந்து சைக்காலஜி, ஓகே, மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நம்ம பிரிச்சு செக்ஷன் கொடுத்தா எந்த செக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அனாலிசிஸ் கொடுக்கும். ஸோ அந்த வீக்கான செக்ஷனில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். அண்ட் எங்கே எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கூட நம்ம சம் கொஸ்டின்ஸில் வந்து ஆட் பண்ணிப்போம். இது இந்த புக்கு, இந்த பேஜ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஆன்சர் என்ன, இதுக்கு நான் வந்து தப்பு ஆன்சர் பண்ணியிருக்கேன், இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, இந்தியா தனது முதல் செயற்கை கொண்டு ஆரியப்பட்டவை ஏப்ரல் 19, 1975 செலுத்தியது. புக்கில் இருக்கக்கூடிய பேஜ், அதோட ஸ்க்ரீன்ஷாட். சரிங்களா? எந்த பேஜ், எந்த இது, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துறோம். சரிங்களா? 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்த மூலக்கூறு, ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ தான். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு மெட்ரிக் டன் என்பது இருக்குது சமம். ஸோ ஆன்சர், இந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை இங்கே ரீட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு யார் பேர், எவ்வளோ மார்க்ஸ், என்ன எடுத்திருக்கீங்க, அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு இன்கரெக்டாக பண்ணதை மட்டும் படிக்கிறேன், இல்லை கரெக்ட் பண்ணதை மட்டும் பார்க்கணும், இல்லை நான் அட்டம் பண்ணால் விட்டதுக்கு என்ன ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்படி தான் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ திரும்ப இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீஅட்டம் பண்ணுங்க. ஸோ நான் லிமிட்லாம் எதுவும் பண்ணல, நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ரீஅட்டம் பண்ணலாம். இல்லை நான் எழுதுனதோட டெஸ்ட்டோட ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்து ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ. ஓகேங்களா? ஸோ உங்களோட ரேங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளே அப்டேட் ஆகிடும். ஒரு 10 பேர் எழுதுறாங்க, 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தோட ரேங்க்கும் சேர்த்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துடும். ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். சார் திரும்ப வெளியே வந்துட்டு சார் சொல்யூஷன் எப்படி பார்க்குறதுன்னு கேட்பீங்க இல்லையா? டெஸ்ட் முடிச்சு வெளியே வந்துட்டு சார் வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் பார்த்துக்கலாம். திரும்ப அட்டன் பண்ணி டெஸ்ட் கொடுத்து திரும்ப அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சரியா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஸோ இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸ்டடி பிளானை பார்க்க போகிறீங்க, நீங்களே படிக்க போகிறீங்க, டெஸ்ட் கொடுக்க போகிறேன், ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம். நிறைய டெஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 டெஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் சரிங்களா, உள்ள மாதிரி தேர்வுகள் இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கூடுதல் தேர்வுகள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வீடியோ கிளாஸ் பேட்சஸ்க்குள்ளே வீடியோஸும் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்க போகுது. டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டும் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பிளான் பார்க்காதவங்க பிளானோட வீடியோஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதை பாருங்கள். அண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க ஸோ இது ஆன்லைன் பேட்ச்னால ஆன்லைனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ ஸ்டோர் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 கோர்ஸ் ஷோ ஆகும். ஸோ நம்முடைய போலீஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தான் இது. அண்ட் வீடியோ கிளாஸ் பேட்சில் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்கும். வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதுவும் இருக்கும். அடிஷனலாக நான் என்ன பண்ண போகிறேன், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ சைக்காலஜி வீடியோ, பர்சன்டேஜுக்கான கான்செப்ட் வீடியோஸ் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் வந்து வீடியோஸாக இங்கேயே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வீடியோ கிளாஸ் பேட்சஸும் டெஸ்ட் பேட்சஸும் இப்படி டிஃபரன்ஸ் இதுதான். ஆன்லைனில் கொடுக்குறது இதுதான் விஷயம். சரிங்களா? பிடிஎஃபாக வேணும் சார் எனக்கு அப்படிங்கிறவங்க வந்து இது வந்து இந்த டெஸ்ட் பிடிஎஃபாக இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு 100 மேலே டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அத்தனைக்கும் நான் பிடிஎஃபாக கொடுத்து நீங்கள் அத்தனையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த ப்ரைஸ்க்கு என்னால் ஆன்லைனில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த வந்து நான் திரும்ப ரிப்பீட்டேஷன் இந்த ஆப்ஷன் ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணலாம், மொபைல் எப்படி யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி டியூட்டியில் இருப்பீங்க, யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து பொறுமையாக எழுதுறதுக்கு டைம் கிடையாது. சில பேர் வந்து அங்கங்கே மொபைல் இருக்க முடியாது, ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த டைமில் எழுதுகிற மாதிரி சின்ன டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சும்மா வந்து பார்க்கலாம். ஒரு குயிக் டெஸ்ட்டாக ரிவிஷன் எழுதலாம், பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது எழுதலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுறவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா இது யூஸ். சரியா? உங்களுக்கு நார்மலான மெத்தட் நான் வந்து பிடிஎஃப் பேஸ்ட்டு தான் பார்த்துருக்கேன். இப்போ அதை நான் கம்பேர் பண்ண விரும்பல. நான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அன்லிமிட்டட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக இந்த டெஸ்ட்டை வந்து எழுதுறதுக்கும் உங்களோட கையிலேயே நீங்கள் இருக்கக்கூடிய மொபைலோ டேபோ இதுக்கு அக்சஸ் இருக்கவங்க எழுதலாம். ஸோ நான் வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இருக்கும். அதுக்கு பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓஎம்ஆரில் எழுதுறது. சரிங்களா? நமக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ரைட்? கண்டென்ட் எது படிக்கணும், ரெகுலராக கன்சிஸ்டண்டாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அது தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு இப்போ எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணால் போதும். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்து பண்ணலாம். பிடிஎஃப் பேட்சஸ் நாங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
சரிங்களா? ஸோ அது வந்து இந்த மாதிரி இவ்வளோ டெஸ்ட்லாம் நாங்கள் வந்து பிடிஎஃப் பேட்சஸில் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்க போது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் பண்ணியே கொடுக்குற பேட்ச் ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 குரூப் 2 இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டீமில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்ஐக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் சொன்னாங்கன்னா நம்ம வந்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கே கொரியரே பண்ணிவிடும். அது உங்கள் வீட்டு கைக்கே வந்துடும், எடுத்து பண்ணிக்கலாம். பட் இப்போ அந்த பேட்ச் எதுவும் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணி அப்டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து டைம் இருக்கும். ஆன்லைனில் வந்து எடுக்க நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துடும். சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. ஸோ கொரியர் அனுப்புனா எல்லாமே ரெடியாக இருந்தால் தான் உங்களுக்கு அனுப்ப முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வேணால் இன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், தாராளமாக இது பண்ணலாம். அடுத்த அதுவும் பண்ணணும்னு நினச்சினா அதுவும் கூட நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். சரியா? ஸோ பிடிஎஃபாக இருக்கிற பேட்சை ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ண இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது முழுக்க ஆன்லைனில் கிளாஸ் டெஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது. தேவைப்படுறவங்க சரிங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வேணுன்றவங்க, இல்லை நீங்களே ஓனாக இந்த பிளானை வச்சுட்டு ஓனாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க. மெதுவாக பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே. பட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இது எல்லாமே அந்த டைமில் தான் எழுதணும், எந்த டைம் கிடையாது. ஒன்ஸ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த கோர்ஸ் ஒரு 1 இயர் வேலிடிட்டிக்கு நான் வந்து கொடுக்கப்பேன். அந்த 1 இயர் டூரேஷனில் நீங்கள் எப்போ வேணாலும், எத்தனை முறை வேணாலும், எப்படி வேணாலும், எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் டெஸ்ட் எழுதிக்கலாம், வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி எஸ்ஏ எக்ஸாம் ஜாயின் பண்ணுறாங்க, டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இமீடியட்டாக நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே. அண்ட் வீடியோ கிளாஸ் வேணும்னாலும் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3ஆம் தேதி தான் வீடியோ கிளாஸ் பேட்சுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். டீட்டெயில்டு பிளான் பிடிஎஃப்க்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்கேன். இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.